ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, என்னுடைய வார்த்தைகளை கேட்காமல் செல்லாதே தங்கமே. நானே உன்னை தேடி உன்னை பார்க்க வந்துள்ளேன். என்னை அலட்சியம் செய்யாதே. இதை முழுமையாகவும் பொறுமையாகவும் கேள் தங்கமே. உன் மனதில் இருக்கும் அனைத்தையும் உன் அப்பா நான் அறிவேன். உன் எண்ணோட்டம் என்பது என்னிடம் வந்து அதன் பிறகுதான் உன்னை வந்து சேரும். சில நேரம் ஏனப்பா எனக்கு இந்த குதர்க்கமான எண்ணங்கள் தோன்றுகின்றது, நான் இவ்வாறு யோசிக்கும் குணம் கொண்டவர் இல்லையே, பிறகு ஏன் என் மனதானது எப்படி மாட்டு வண்டியில் இருந்து அச்சாணி விழுந்தால் வண்டி தறிக்கெட்டு அடங்காது ஓடுகின்றதோ அதுபோல் என் எண்ணங்கள் எங்கும் அங்கும் திசை மாறுகின்றது என்பதுதானே உன்னுடைய கவலை. என் அன்பான குழந்தையே, அந்த அச்சாணி முறிவதற்கு முன்னரே நீ சுதாரித்தால் உன் வாழ்க்கை என்னும் பயணம் மிக சிறப்பாக இருக்கும். எனவே எண்ணங்களை அலைபாய விடாதே, அதை கட்டுக்குள் கொண்டு வா. நல்லது மட்டுமே நடக்கும் என்று நீ மனதார நினைத்து கொண்டே இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் நல்லதாகவே இருக்கும். நீ சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் மிகவும் பயப்படுகின்றாய். இது தவறோ, இது பாவமோ, நான் யாருக்காவது துரோகம் இழைத்து விட்டோனோ, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டங்கள் வந்து வாட்டி வதைக்கின்றது, இதிலிருந்து எப்படி மீள்வது என்று தெரியாமல் தவிக்கின்றாய். என் தங்கமே, உன்னுடைய இதயத்தில் நான் அமர்ந்திருக்கின்றேன். நீ நினைப்பது திட்டம் போடுவது, உன் மனதில் ஆழமாக பதிந்திருக்கும் பதிவேடுகள், நீ ரகசியம் என்று மனதில் மறைத்து வைத்து இருப்பது, இவை எல்லாமே எனக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியும். உன் மனதில் ஏற்பட்ட காயம், துன்பம் மட்டும் எனக்கு தெரியாதா என்ன? அனைத்தையும் நான் அறிவேன். மனதால் கூட பிறருக்கு தீங்கு நினைக்காத நீ இவ்வளவு கஷ்டப்படுவதற்கு காரணம் கர்ம வினைதான். அவை அனைத்தையும் நான் சுக்கு நூறாக்கப் போகின்றேன். பொறுமையுடன் இரு. நீ நிச்சயம் ஜெயமாக வாழப் போகின்றாய். உன்னுடைய அத்தனை கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகப் போகின்றது. விடியல் என்னும் வானம் திறக்க காத்திருக்கும் உனக்கு வெளிச்சம் எப்படி வராமல் போகும்? நம்பிக்கையுடன் காத்திரு. உனது பக்தி தூய்மையானது, உனது அன்பு பரிசுத்தமானது. இரண்டிற்கும் எடுத்துக்காட்டு என்பது அளவிட முடியாத ஒன்று. நம் பந்தம் இந்த பிறவியில் ஆரம்பித்தது அல்ல, எல்லா பிறவியிலும் தொடர்ந்து வருவது. என்னை வணங்கிய உன்னை நான் நிச்சயமாக கைவிட மாட்டேன். தீப ஒளி சாட்சியாக சொல்கின்றேன். இனி உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அற்புதங்கள் நடைபெறப் போகின்றது. நீ மௌனமாகவும் பொறுமையாகவும் அனைத்தையும் பார்த்து கொண்டே இரு தங்கமே. விதைகள் என்றும் தன் வளர்ச்சிக்கு காரணங்கள் தேடுவதில்லை. நாம் விதைக்கப்பட்டோம், எல்லா தடைகளையும் கடந்து ஒரு நாள் மரமாக உருவெடுப்போம் என்று நினைப்பதுதான் அது வளர்ந்து நிற்க காரணம். அதுபோல தன்னை போன்று இன்னொரு மரம் வளரவும் வழி செய்யும். அதுபோல நீயும் நிச்சயம் நன்றாக வளர்வாய், நன்றாக வாழ்வாய். உன்னை உயர்ந்த இடத்திற்கு உன் அப்பா நான் கொண்டு செல்வேன். கவலைப்படாமல் என்னுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.